கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிரதான கிருபையினால மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், கர்த்தருடைய நாள். வாரத்தின் முதலாவது நாள்ல தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளை நம்பி பார்த்து நன்றி செலுத்தவும், சாட்சிகளை கொண்டு வரவும், தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே சபையில அமர்ந்திருக்கிற உங்களையும், நேரலைகளை இணைந்திருக்கிற Facebook, YouTubeல இந்த செய்திகளை பார்க்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வார்த்தைகளை வீடுகளிலிருந்து கேட்பீர்களானால் கவனமாய் அமர்ந்திருந்து கேட்கும்படியாகவும், இந்த வார்த்தைகளை அனுப்பி கர்த்தர் உங்களை விடுதலையாக்கவும், சுகப்படுத்தவும், பலப்படுத்தவும் இந்த வார்த்தைகள் போதுமானதா இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தருடைய சமூகத்துல ஜெபத்தோடு கூட நமது வார்த்தைக்கு செவி கொடுப்போம். தேவன் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். உன்னத பாட்டு 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டுல 803வது பக்கம், உன்னத பாட்டு 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆடி விடுகிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதுல என்ன இருக்கு நமக்கு கற்றுக்கொள்றதுக்கு சத்தியம்? இன்று நம்ம இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது யோசிக்கலாம். இதுல ஆண்டவராகிய தேவன் இந்த வசனத்தை கொண்டு பல காரியங்களினால நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவர்களே, மனதா இருக்கும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழும்பாமலும் இருக்கும்படிக்கு. இன்றைக்கு இந்த இதே அதிகாரத்துல 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னதப்பட்ட 2:7. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணி விடுகிறேன். இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமல் இருக்கும்படி, எழுப்பாமல் இருக்கும்படி என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. இது ஒரு ஸ்திரியை குறிக்கிறது. ஒரு ஸ்திரியானவர் அதிகாலையில எழும்ப வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனா இங்கே வார்த்தை சொல்கிறது, அவளை எழுப்ப வேண்டாம், அவள் மனதாகும் வரைக்கும் அல்லது அவளால் நினைச்சு எழும்பும் வரைக்கும் அவள் அப்படியே விட்டுருக்கு என்று சொல்ற வார்த்தைகள் சொல்கிறது. அதனாலே இந்த வசனத்துல நாங்க பார்க்கும் பொழுது அவளுக்கு புத்தி வந்து மனதாகும் வரைக்கும் எழுப்ப வேண்டாம், அவளா எழும்பும் வரைக்கும் அவளை எழுப்ப வேண்டாம் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது இப்படி விடப்பட்ட ஸ்திரீகள் இன்றைக்கு சபையில 199 விதமானவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தன் குடும்பத்தை பொறுப்பா நடத்துவதற்கு சில நேரங்கள் அவர்கள் தவறி அதிகாலையில எழுந்து தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் கைகளினால செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவங்க விடியும் வரைக்கும் அவங்க எழும்ப மனதில்லாமல் அவங்க அப்படியே நித்திரையில இருப்பாங்க. அதிகாலையில் அவங்க எழும்ப மாட்டார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்டவங்களை விட்டுது, எழுப்பாத, அவள் மனதாகும் வரைக்கும் அல்லது அவள் மனம் புத்தி தெளிந்து மனதாகும் வரைக்கும் அவளை எழுப்ப வேண்டாம் என்றுதான் அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. அதுல மேலக்கீழ் உள்ள வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா, உன்னத பாட்டு ஒரு கணவர் மனைவி உறவை குறித்து தான் அது முழுவதுமா பேசுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு மணவாளனா அந்த வார்த்தைகள் அந்த அதுகள் சித்தரித்து காட்டுறதை நம்ம வாசித்து பார்க்கலாம். இப்படி 199 வீதமானவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, இன்னைக்கு தேவனாய கர்த்தரை அதிகாலையில தேட முடியாத உணர்வற்றவர்களா இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவர்கள் ஒருவேளை எழுந்தாலும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 5 நிமிடம் மாத்திரம் கர்த்தருக்கு கொடுப்பாங்க. 5 நிமிடம் அந்த இன்னைக்கு இருக்கிறது 2 minutes நூல்டிஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படியே போட்டு உடனே எடுத்துடலாம். 2 நிமிஷத்துல கையில என்ன வந்துடும்? நூல்டிஸ் வந்துருக்கு, மேகி என்னென்னலாம் வந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்ல எல்லாம் வந்திருக்கு. நல்ல உரைப்பானது இருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கு. இதெல்லாம் 2 நிமிஷத்துல போட்டு அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்படி ஒரு 2 நிமிஷம் ஜெபம், ஒரு 5 நிமிஷம் ஜெபத்தை மாத்திரம் கர்த்தரிடத்துல அவங்க ஏறெடுப்பாங்க. ஆனா அதிகாலையில் எழுவது எவ்வளவு முக்கியம் என்பதை, இந்த அதிகாலையில் எழுப்பி தேவனிடத்துல பேசுவது, இது எல்லாவற்றையும் நம்முடைய பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல பல பரிசுத்தவான்கள் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடினதுனால அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல ஆசீர்வாதங்களை வேதம் நமக்கு எழுதி சான்று கொடுக்கிறது. பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து அதிகாலையில பிதாவிடத்திலே அவர் வேண்டுதல் செய்தார். அங்கே பார்க்கிற பரிசுத்தவான்கள், நம்முடைய முற்பிதாக்கள், ஆதி பிதாக்கள் தேவ சமூகத்தில் அதிகாலையில கர்த்தரை தேடினார்கள்.
இப்படி தேவன் அதிகாலையில தேடுவதற்கு நேரம் கொடுத்தார்கள் என்று வேதத்திலே நாம் பல இடங்களில் வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகத்துல முதல் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க யோபு 1:5. விருது செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். யோபு என்ன செய்யறான்னா, தன்னுடைய பிள்ளைகளை அதிகாலையில எழுப்பி கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு, பலி செலுத்துவதற்கு தன்னுடைய இலக்கத்தின்படி சரியா நேர்த்தியா யோபு தன் பிள்ளைகளை நடத்துகிறத இந்த வேத வசனம் நமக்கு சான்று கொடுக்கிறது. என்னன்னா, யோபுக்கு ஒரு பயம் உண்டாகுது. ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்து விடுவார்களோ, என் குடும்பம் விட்டு விலகி போயிருமோ என்கிற ஒரு பயத்தை யோபுக்குள்ள அங்கே நாம் கவனித்து பார்க்கிறோம். ஆனா இந்த யோபு இப்படிப்பட்ட பயமுள்ள ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னா, அதிகாலையில எழுந்து தன்னுடைய பிள்ளைகளோட கூட சேர்ந்து தேவ சமூகத்துல சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிற ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனாய், ஒரு தகப்பனாய், குடும்ப தலைவனாய் இருந்ததை வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டுல சர்வாங்க தகன பலி எது, புதிய ஏற்பாட்டுல சர்வாங்க தகன பலி எது? பழைய ஏற்பாட்டுல சர்வாங்க தகன பலி என்று சொல்லி ஆடுகளை, புறாக்களை, மிருகங்களை பலி செலுத்தினார்கள். ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற நாளிகளும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலி எதுன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலையில எழுந்து சர்வ அங்கத்தையும் தேவனுக்கு பலியாய் கொடுப்பதுதான் புதிய ஏற்பாட்டுல நாளிகளும் செய்ய வேண்டிய சர்வாங்க தகன பலி. அதனால கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களை நான் பார்த்து கேட்கிறேன், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சித்தம், சிந்தனை, உணர்ச்சிகள் தேவனுடைய பாதத்துல கர்த்தருக்கு ஜீவ பலியாய் பரிசுத்தமாய், என் கண்கள் பரிசுத்தமாய் இருக்கட்டும், என் சிந்தை பரிசுத்தமாய் இருக்கட்டும், என் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும், தேவனுடைய பார்வையில என் நடை, உடை, என் செயல்கள் எல்லாமே தேவனுடைய பரிசுத்தமாய் இருக்கட்டும். ஆகையினால என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுடைய பாதத்துல ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இதுதான் இன்றைக்கு நானும் செய்ய வேண்டிய சர்வாங்க தகன பலியாய் இருக்கிறது. ஆகையினாலே இந்த காலையில நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஜீவ பலியாய் நானும் நீங்கள் உங்களை சர்வத்தை ஒப்புக் கொடுப்பதற்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதிகாலையில தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். வாசிக்கலாம் 101வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போம். 101:8 சங்கீதம். அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். பாருங்க, அதிகாலமே கர்த்தர் நம்முடைய எதிராளிகளை சங்கரிப்பாராம். கர்த்தருடைய சமூகத்துல அதிகாலையில எழுந்து உங்களுடைய காரியங்களுக்காக தேவ சமூகத்துல நீங்க பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதிகாலையில கர்த்தருடைய யுத்தம் உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருக்களோடு உண்டாகும். கர்த்தர் அவர்களை சங்கரிப்பார். அதனால அதிகாலையில நீங்கள் எழுந்து தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்பது நமக்கு எவ்வளவு முக்கியம். ஆகையாலே இந்த நாள்ல 2 விதமான எதிரி நமக்கு உண்டு. இந்த பூமியில 2 விதமான எதிரி. ஒரு எதிரி யாருன்னா, உலக பிரகாரமான எதிரி. நம்ம கண்களினால பார்க்கிற நம்ம அடுத்த வீட்டுக்காரங்க, வேலை செய்யற இடத்துல, அல்லது நம்முடைய சொந்தத்துக்குள்ள, உறவுக்குள்ள சிலர் சொல்லுவாங்க, என் அண்ணன், என் தம்பி, எங்க மாமா, எங்க அப்பா எனக்கு தான் ஜென்ம விரோதி, நான் செத்தால் அவருடைய முகத்துல முழிக்க மாட்டேன். இப்படி பலவிதமான எதிரிகள் இந்த பூமியில மனித ரூபத்துல பலவிதமான எதிரிகள் நமக்கு உண்டு, உலக பிரகாரமான எதிரிகள். ஆனா இன்னும் ஒரு எதிரி யாருன்னா, நம்ம கண்ணில் அவனை பார்க்க முடியாது. அவன் யாரோட போராடுவான்னா, நம்மோடு கூட போராடுவான். எதுல போராடுவான்னா, மாமிசத்துல, ஆவியில நம்மோடு கூட போராடுவான். இங்கே வேதம் சொல்கிறது, இங்கே நமக்கு தேகத்துல, சரீரத்துல பலவிதமான எதிரிகள் நமக்கு உண்டு. சரீரத்துல நம்ம போராட்டத்துக்கு பல நேரங்களை முகம் கொடுத்தாலும் பல நேரங்கள் நம்ம தோற்று போகிறோம். ஆகையினாலே உலக பிரகாரமான எதிரிகளை நம்ம ஜெயிக்கிறத பார்க்கிலும் சரீரத்துல வருகிற, சிந்தையில வருகிற, உணர்ச்சிகள்ல வருகிற, நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல, நம்முடைய கிரியைகள், நம்முடைய பார்வையில பலவிதமான சத்துரு நம்மை வீழ்த்தும்படி அல்லது நம்மளை தோற்று போகும்படி கொண்டு வருகிற பலவிதமான சூழ்ச்சிகள், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறார்களே. எப்படிப்பட்ட எதிரிகளா இருக்கட்டும், அவர்களை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவான். ஆகையினாலே அந்த பலனை நம்ம எப்படி பெற்றுக் கொள்றோம்? அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல போக வேண்டும். பாருங்க, குடும்பத்தோடு தேவ சமூகத்துல நிற்போமானால் தேவன் நமக்கு பலனை தருவான்.
தேவன் நமக்கு அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பொழுது தேவனாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த நாளுக்குரிய சகல கிருபையிலும் தேவன் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அதனாலே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்க சரீரத்துக்கு எந்த அளவுக்கு பலம் வேணும் உங்களுக்கு தெரியுமா? சாதாரணமான ஒரு மொபைல் போனுக்கு சார்ஜ் இல்லாட்டி அது வேகமா என்ன செய்யுது, செத்து போயிடுது. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில எழுப்பின உடனேயும் மொபைல் போன்ல சார்ஜ் இருக்கான்னு சொல்லி பார்த்து அதுக்கு நாங்க முதல் சார்ஜ் போடுறோம். சிலர் என்ன செய்வாங்கன்னா நித்திரை பண்ணும் பொழுதே மொபைல் போனை வந்து தலைக்கு கீழே வச்சுட்டு தூங்குவாங்க. காலையில எழுப்பின உடனேயும் அந்த கை எங்க தெரியுமா போகும், அதைத்தான் அதை தேடி எடுத்து ஃபர்ஸ்ட் அவங்க பக்கத்துல இருக்கிற மனைவிக்கு ஒரு குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க, பக்கத்துல இருக்கிற கணவனுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க. கர்த்தரே சமூகத்துல அப்படியே தலையை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு புதிய நாள் எனக்கு காண செய்வீங்க, இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமான சுகமான சமாதானமான மனமகிழ்ச்சியான நாள் என்று சொல்லுவதை விட்டுட்டு அந்த மொபைல் போனை தேடி எடுத்து ஃபர்ஸ்ட் அதைத்தான் அவங்க என்ன செய்வாங்க, கனப்படுத்துவாங்க. அதற்கு சார்ஜ் போடணும், சார்ஜ் இல்லை என்று அதுக்கு போடுவாங்க. ஆனா நான் கேட்கிறேன், உங்க சரீரத்துக்கு எப்பயாவது நீங்க உங்க சரீரத்தை எப்பயாவது சார்ஜ் பண்ணிருக்கீங்களா? காலையில் எழுப்பின உடனே தேவ பலன், தேவனுடைய பிரசன்னம், கர்த்தருடைய சத்தம், தேவ சித்தம், கர்த்தர் நம்மை அழைத்ததன் நோக்கம், அந்த அபிஷேகத்துக்குள்ள உங்களை அப்படியே நிரப்பி அந்த பலனோட இந்த நாளை நம்ம எத்தனை பேர் ஆரம்பிக்கிறோம். சில வேளையில நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆனா மொபைல் போனுக்கு மேல பயங்கர பிரியமா இருக்கும். அது இல்லாம அவங்க இருக்கவே மாட்டாங்க. முதலாவது மனைவி சிலருக்கு மொபைல் தான். முதலாவது மனைவி மொபைலோட தான் அவங்க வாழ்க்கையே போகும். மொபைல் போன் இல்லாட்டி அவங்க அவங்க வாழ்க்கையில ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, ஒரு விதமான செழிப்பு இருக்காது. அதோட தான் அவங்க வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கு. அதனாலே இந்த மொபைல் போனை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம், அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அதுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு, அதுக்கு கொடுக்கிற அக்கறை, அதை மேல வைத்திருக்கிற காரியங்கள், நான் கேட்கிறேன், தேவ சமூகத்துல, தேவ மேல, தேவ பிரசன்னத்துல நீங்க நிக்கிறீங்களான்றத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இருதயம் உங்களுக்கு சான்று கொடுக்கும். அதனாலே இந்த காலையில ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நின்று பலனை பெற்றுக்கொண்டு அந்த நாளை தேவ பலத்தோட நம்ம ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து நம்மை நடத்த அது போதுமானதா இருக்கிறது. அதனால ஏதோ ஒரு மனம் போன போக்குல காலையில எழுந்த உடனே நம்ம அப்படியே மனம் போன போக்குல போகிற வாழ்க்கை அது ஒரு ஆசீர்வாதமான, ஒரு விடுதலையான, ஒரு மனமகிழ்ச்சியான வாழ்க்கையா காணப்படாது. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:31. அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலே சமாதானத்தோட போய்விட்டார்கள். இந்த வசனங்களை நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது கொஞ்சம் கீழே வரும்போது அதை குறித்து இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் பேசுறேன். அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல நின்றவருடைய வாழ்க்கையில சமாதானம் இருந்துச்சான். அவங்க இந்த வசனங்கள்லாம் நீங்க மேல கீழே வாசிச்சு பாருங்க. கொஞ்சம் அதை குறிச்சு நான் கீழே வாசிக்க நான் விரும்புறேன். அங்க பார்க்கிறோம், அதிகாலையில எழுப்பி எடுக்கிற தீர்மானம். ஈசாக்கு அதிகாலையில எழுப்பி ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்றான். அந்த மேல உள்ள வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல ஓகே அது இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். இப்ப இந்த 26:31 ஈசாக்கு முகம் கொடுத்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அவருடைய பிதாவாகிய ஆபிரகாம் தோன்றின சில கிணறுகளை சில எதிரிகள் மூடிட்டாங்க. ஆனா பிறகு ஈசாக்கு என்ன செய்யறான், அந்த கிணறுகளை திரும்ப தோன்றும் பொழுது அதுல ஊற்று அங்கே புறப்பட்டு வரும் பொழுது இது எங்களுடைய ஊற்றுன்னு சொல்லி ஆபிரகாமோட ஈசாக்கோட பல விதத்தில் அவர்கள் சண்டை போடுகிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில ஈசாக்கு என்ன செய்யறாங்க, அதிகாலையில தேவ சமூகத்துல போய் நிற்கிறான். அங்கே வந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாதானமாய் முடித்து சமாதானமாய் கடந்து போக கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். அதனாலே இங்க பார்க்கிறோம், மனுஷன் ஒரு தீர்மானத்தை எடுத்தா, அதிகாலையில தேவ சமூகத்தில் என்று எடுத்தா, அந்த தீர்மானத்துல ஒரு நல்ல ஆசீர்வாதமான வழிநடத்தல் நமக்குள்ளே காணப்படும். ஆகையினாலே இந்த வழிபீடம் எல்லாமே உடைக்கப்பட்டு வாழ்க்கையில எந்த தீர்மானத்தையும் சரியா எடுக்க முடியாதபடிக்கு பல நேரத்துல நம்ம பலகீனப்பட்டு அதைரியப்படுகிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். யாத்திராகமம் 24:4. மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களை உடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினார். பாருங்க, மோசே அதிகாலமே எழுந்து பலிபீடத்தை கட்டி. இன்றைக்கு நான் கேட்கிறேன், நம்ம வாழ்க்கையில
பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறதா? பலிபீடம் இன்னைக்கு சரி செய்யப்பட்டிருக்கிறதா? அல்லது பலிபீடம் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறதா? பலிபீடத்துல பலி செலுத்தப்படாமல் இருக்கிறதா? நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பலி செலுத்துகிற அந்த பலிபீடத்துல நாங்க நிற்க வேண்டிய நாங்க இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அதிகாலையில் அவருடைய பாதத்துல காத்திருந்து நம்முடைய பலிகளை செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் அவருடைய தேவனுடைய புதிய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சகாயத்தை நாம் அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் தான். கர்த்தருடைய சத்தத்தை நாள்தோறும் கேட்கிறவர்களாய் எப்பொழுது சத்தத்துல சித்தத்துல நடக்கிறவர்கள் நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானங்கள் நாம் எடுக்க போகிறோம். குடும்பமாக தேவ சமூகத்துல காத்திருப்போம். கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து தேவ சமூகத்துல காத்திருப்போம். இப்படி நம்ம அவரிடத்துல காத்து நிற்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில பலிபீடம் கட்டப்படுகிறதையும் தேவனிடத்துல நாம சார்ந்து நிற்பதையும் தேவ பிரசன்னத்தில் நிற்பதையும் நம்மளால உணரக்கூடியதா இருக்கும். ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல 9 தொடக்கம் 14 வசனங்களை நாம் வேகமே வாசிக்கலாம். 9 தொடக்கம் 14. பின்பு எகிப்து தேசத்தாராகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். இங்க ஆபிரகாமுக்கு ஒரு இன்னொரு பிரச்சனை வருது. எல்லா பிரச்சனைகள் வரும் பொழுதும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க என்ன விரும்புறேன்னா, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைன்னு வரும் பொழுது நம்ம போய் அந்த பிரச்சனைக்கு முடிவுக்கு எங்க போய் நிற்கணும், அதை ஜெயிப்பதற்கு எது இடம் என்கிறதான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆகையால ஆபிரகாமுக்கு வந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆகாருடைய குழந்தை பிள்ளை பிறந்துச்சு. அவனுக்கும் இங்கே ஈசாக்கு ஆபிரகாமுடைய அந்த அடுத்த அவனுடைய சொந்த சந்ததிக்கும் இடையில வர ஒரு பிரச்சனை தான். இங்கே இந்த பிரச்சனை வரும்பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. வாசிமா தொடர்ந்து 10வது வசனம். ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். இது யாரு சொல்றதுன்னா, ஆகார் சொல்றா, சாராள் சொல்றா. ஆபிரகாமுடைய அந்த ஆகாருடைய பிள்ளையை பார்த்து, இவன் இங்க இருக்க கூடாது, இவனை நீ அனுப்பிவிடும், ஏன் பிள்ளைதான் சுதந்திரவாளி, என்னுடைய சுதந்திரவாள பாதிய இவன் பங்கு பெறுகிறான், பங்கெடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனைய மனைவி கொண்டு வரா. கணவன் மனைவி கிடையாது, ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகிறது. இப்படி ஒரு பிரச்சனை வந்தா நாங்க என்ன தீர்மானம் எடுப்போம்? ஆபிரகாம் எடுத்த தீர்மானம் என்னன்றத நான் வாசித்து பார்க்க போறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. பாருங்க, ஆபிரகாமுடைய வித்து, ஆபிரகாமுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளை, அவனை குறிச்சு இவனை துரத்தி விடு சொன்னது ஆபிரகாமுக்கு மிகவும் அது வேதனையா இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த பிள்ளையையும் அந்த அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு ஒருவேளை துக்கமா இருக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுடன் இடைபெறாரு. இது யாரு சொன்னதுன்னா, ஆபிரகாமுடைய மனைவி சாராள் சொல்றான், அவளை புறக்கணித்து விடு, தள்ளிவிடு, அவளை அனுப்பிவிடு, வேண்டாம்னு சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம் உண்டானது. எப்படின்னா, அது அவனுடைய வித்து, அவனுடைய சொந்தம், அவனுடைய பிள்ளை உறவு, எப்படி நான் அதை தள்ளிவிட முடியும் என்று சொல்லி அவன் அங்க வேதனையோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவர் அவனோட இடைப்பட்டு என்ன சொல்றான், ஆபிரகாம், இது உனக்கு ஒரு வேதனையா தான் இருக்கலாம். அப்படிப்பட்ட வேதனையா இருந்தாலும் நீ செய்ய வேண்டியது என்ன? வாசிமா தொடர்ந்தது. ஈசாக்கினிடத்தில் ஒரு சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேளு. பாருங்க, சொல்றாரு, சாராள் உனக்கு சொல்றது எல்லாத்தையும் கேளு. பாருங்க, இன்னைக்கு கொண்டு வந்த பிரச்சனை எப்படின்னா, தன்னுடைய பிள்ளையே தள்ளி வைக்க சொல்றான் கணவனிடத்துல. இன்னைக்கு கணவனிடத்துல தள்ளி வைக்க சொல்லும் பொழுது கணவன் என்ன செய்யறாருன்னா, தேவ சமூகத்துல போய் தேவ சத்தத்தை கேட்கிறார். இது செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது இவ சொல்றது சரியா பிள்ளையா, அவன் கீழ் வசனங்கள் உங்களுக்கு அது விளங்கும். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு எப்படின்னா, ஏய் சாராள் சொன்னதை கவனமா கேளு, அதன்படி செய், அவளை தள்ளிவிடு, அவளை அனுப்பிவிடு என்று சொல்லி கீழே வாசிமா தொடர்ந்து. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆண்டவர் அன்னைக்கு பொருத்தனை பண்ணினார். எப்படின்னா, வானத்து நட்சத்திரத்துல போல உன்னை சந்ததியை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் வாக்குமானார் சொல்லிட்டாரு, சொன்னாரு. ஆனா இவங்க காத்திருக்கல. என்ன செய்யறாங்கன்னா, அடிமை பெண்ணாய் ஆகார கொண்டு வந்து ஆபிரகாமோட இணைச்சி அங்க ஒரு பிள்ளை பிறக்குது. ஆனா இந்த குழந்தை யாருன்னா ஆபிரகாமுடைய வித்து, ஆபிரகாமுடைய ரத்தம். ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததி ஆசீர்வதிப்பதற்கு சொன்னாரு.
சொன்னதுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் ஈசாக்கை ஆசீர்வதிப்பேன், இஸ்மவேலை ஆசீர்வதிப்பேன். இது நம்முடைய சந்ததி. இந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்லி அந்த இடத்துல அவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. நான் ஈசாக்கை ஆசீர்வதிப்பேன், உன் அடிமை பெண்ணாகிய இவங்களே ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஆசீர்வாதத்தை அங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு. வாசிக்கலாம் தொடர்ந்து. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து என்ன முடிவெடுத்தான்? அவனுக்கு அது வேதனை தான், ஏன் பிள்ளைதான், என்னுடைய ரத்தம் தான். ஆனா ஆபிரகாம் அதிகாலையில தேவ சமூகத்துல போய் நின்ற பொழுது கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்டான். அவனுக்கு அது வேதனை தான், ஆனா அதற்கு கீழ்ப்படியவன் ஒரு மனுஷனாய் மாறினான். முழுவதுமாய் அவனை அதை ஒப்பு கொடுத்தான். என்ன சொல்றான்? அதே மாதிரி கர்த்தர் சொன்ன மாதிரி இது உனக்கு வேதனையா தான் இருக்கும், ஆனா ஒன்றும் செய்ய வழி இல்ல. நீ சாராளுடைய சத்தத்துக்கு செவி கொடு, அதை நீ கேட்டு அதன்படி செய்யன்னு சொன்ன பொழுது அவன் என்ன செய்யறான்? அப்பத்தை எடுத்து தண்ணீர் எடுத்து அவளை அந்த தேசத்திலிருந்து போகும்படி அவன் கட்டளை இடுகிறான். அங்க போகும்பொழுது அவன் சொல்லல அடுத்த தேசத்துல போய் வாழு அல்லது அடுத்த கிராமத்துல அடுத்த பட்டணத்துல நீ போய் இரு, நான் உன்னை பாப்பன்னு கூட பொருத்தனை பண்ணல. சொன்னாரு கர்த்தர் சொன்ன பிரகாரமே நீ புறப்பட்டு போன்னு சொன்னா அவள் அங்கே புறப்பட்டு போனாள். போன பின்பதாய் கீழே உள்ள காரியங்களை நம்ம வாசித்து பார்க்கிறோம். அவ போய் அங்க அழுகிறா, வேதனைப்படுகிறா. திரும்ப ஆண்டவர் அவளை வணைகிறாரு, சொல்றாரு நீ அந்த சக்காலத்தையோட போய் நீ அவ எவ்வளவுதான் திட்டினாலும் பேசினாலும் அங்கதான் நீ இருக்கணும் என்று சொல்லி அங்க என்ன செய்யறாரு? அவளை திரும்ப அனுப்புறாரு. இதெல்லாம் அப்படியே குழப்பமா இருக்கு. இது எல்லாமே எங்க நடக்குதுன்னா இவ்வளவும் தேவ சமூகத்துலதான் நடக்குது. சத்தத்தை கேட்டு கேட்டு செய்யறாங்க. ஆபிரகாம் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்தான். இவ்வளவு காரியத்தை செய்த ஆபிரகாமுக்கு அடுத்த பரீட்சை வந்தது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். 22:3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரின் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் இழந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். இதெல்லாம் உங்களுக்கு புரியுது? அதிகாலையில எழுந்து இப்ப ஆண்டவர் செய்யறாரு. அதிகாலையில தான் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய சொல்றாரு. என்னன்னா அதிகாலையில போய் தேவ சமூகத்துல நின்றீனா ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாரோ அதை நீ செய்யும் பொழுது அந்த காரியம் உன் வாழ்க்கையில பெரிய விடுதலையை ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு பெரிய சோதனை வருது. என்னன்னா நீ மூத்த மகனை நீ துரத்தி விட்ட, இப்ப 2வது அவனுடைய சுதந்திரனா இருக்கிற தன்னுடைய பிள்ளைய என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவர் பலி செலுத்தும்படி கேட்கிறார். தொடர்ந்து வாசிமா 9ஆம் வசனம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேலே அவனை கிடத்தினான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கிடத்தினான். அவர் நெட்ட போனாரு. கையை உயர்த்தும் பொழுது தேவதூதன் வந்தா, அவன் மேல கைய போடாது, அது உன்னுடைய சுதந்திரவாளி, அவனை நான் உன்னை நான் சோதிச்சு பார்த்தேன், நீ உன் பிள்ளை மேல இவ்வளவு பிரியமா இருந்தாலும் நீ என்னுடைய வார்த்தை கீழ்பட்டு நீ எனக்கு ஒப்பு கொடுத்துன்னு சொல்லி அங்க ஒரு ஆடு கட்டப்பட்டு இருந்துச்சு. அதை ஆண்டவர் எடுத்து பலி செலுத்தினாரு. இதெல்லாமே முடிஞ்ச விஷயம். இதுல இருந்து நாம என்ன பார்க்கணுமா இருந்தா தேவ சமூகத்துல நாம எப்போதுமே நாம போய் காத்திருந்து எடுக்கிற தீர்மானங்கள் நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதிகாலையில நாம எடுத்து சில வேளை நமக்கு அது ஒரு பெரிய தோல்வி மாதிரி அல்லது தப்பு மாதிரி அல்லது இதுவால நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி நமக்கு தெரியல. ஆனா நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது தேவ சத்தத்தை கேட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தான் நமக்கு ஜெயம் உண்டு. ஒருவேளை தேவ சமூகத்துல போய் நிற்காம நீங்களும் மாமிசத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நமக்கு சில நேரத்தில் அது தோல்வியாய் காணப்படும். இங்க பார்க்கிறோம், உடனே அவன் கீழ்ப்படிந்தான். இயேசு கிறிஸ்துவை விட நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதையாவது நம்ம நேசித்தோம்னால் அது தேவனுடைய பார்வையில அது விக்கிரகம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி நானும் நீங்களும் எடுக்க வேண்டிய எல்லா முடிவுகளையும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் எடுக்க வேண்டும். சிலது துரத்தி விட வேண்டிய காரியம் இருந்துச்சு. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது கர்த்தர் பேச ஆரம்பிச்சார், அவளை துரத்தி விடு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்தா கர்த்தர் நமக்கு சொல்லுவார் எப்படின்னா, நீ துரத்தி விட வேண்டிய, நீ உன்னிடத்துல அகற்ற வேண்டிய, விட்டுவிட வேண்டிய பல காரியங்களோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால நாம தேவ சமூகத்துல அமர்கிறோமா, அமர்ந்திருந்து நம்ம காரியத்தை செய்கிறோமா? தேவ சமூகத்துல அமர்ந்து இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுப்பார். நீங்களும்
விட்டுவிட வேண்டிய, துரத்தி விட வேண்டிய, அல்லது மறக்க வேண்டிய, கைவிட வேண்டிய, அல்லது விட்டு விலக வேண்டிய, அல்லது அதுல இருந்து நாங்க வெளியே வர வேண்டிய பல காரியங்களுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நானும் நீங்களும் இதுல இருந்து வெளியே வருவதற்கு நமக்கு எங்க வரம் கிடைக்கும்னா, அதிகாலையில தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நீ ஜெபிக்கிற பொழுதுதான் இதுல இருந்தவனால நம்மால விடுதலையாக அதுல இருந்து வெளியே வர நம்மால முடியும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில நாம் துரத்த வேண்டிய காரியங்கள் பலது உண்டு. அவைகள் எல்லாம் நம்ம துரத்தி விட வேண்டும். காலையிலேயே எல்லோருமே தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம செய்கிற காரியம் தான் அது நமக்கு சமாதானமாய் காணப்படும். அதனால உன்னத பாட்டு 3:5 2:7 நாங்கள் வாசித்தோம். அங்க ஆண்டவர் சொல்றாரு, அவளை எழுப்பாத, அவ புத்தி தெளிஞ்சு அவளா எழுப்பு வரைக்கும் விட்டுரு. இன்னைக்கு சிலர ஆண்டவர் அப்படியே கையை விட்டுருவார். அவர்களா புத்தி தெளித்து அவங்களா மனம் திரும்பி வரும் வரைக்கும் அந்த பாவத்தில் அவங்களை இருக்கும்படி கர்த்தர் சிலரை விட்டுருவாரு. இங்க விட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவ எழும்பு வரைக்கும் அவளை விட்டுரு. பலர் இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் எப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறாங்க, ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. ஆனா தேவனை தேடுகிற இருதயம் இல்லாம பல நேரங்கள்ல மாமிசத்துல, சுயத்துல, பலத்துல ஓடிக்கிட்டு தேவனை விட்டு விலகி இன்னைக்கு வாழுகிறதை நாம் கவனித்து பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகையினாலே நீ விரும்பும் மட்டும் தேவன் உன்னை எழுப்ப மாட்டார். இன்றைக்கு நீ விரும்ப வேண்டியது எது? வாசிக்கலாம் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில நீ எழுந்து தேவனை சிநேகிக்கிறாயா? தேவ சமூகத்துல காத்திருக்கிறாயா? தேவனோடு கூட உறவு வைத்திருக்கிறாயா? தேவ பாதத்துல உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? அங்கே சர்வாங்க தண்டன பலியாய் கர்த்தருக்கு முன்பாக உன்னை வெறுமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? தேவனுடைய வார்த்தையில உன்னை சீர்தூக்கி பார்த்து வசனத்தின்படி அந்த நாளை நீ ஆரம்பிக்கிறாயா? தேவ சமூகத்துல இருந்து அந்த நாளை ஆரம்பிக்கிறாயா? தேவனை நீ நேசித்தானா? தேவனை சிநேகித்தாயானால் ஆண்டவர் சொல்றாரு, நானும் நீ சிநேகிப்பேன். நீ அதிகாலையில தேடுவையானால் கண்டடைவா. இன்றைக்கு அநேகர் அதிகாலையில தேவனை தேட மாட்டாங்க. அதுக்கு பிறகு எப்படி பகல் முழுக்க ஆண்டவரை காண முடியும்? பகல் முழுவதும் எப்படி, அந்த நாள் முழுவதும் எப்படி தேவ பிரசன்னத்தை உணர முடியும்? தேவ சத்தத்தை எப்படி கேட்க முடியும்? ஆரம்பத்தில் அதிகாலையில நீ தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்துல இருந்து அந்த நாளை ஆரம்பிச்சு பாரு. வாழ்நாள் முழுவதும் அந்த நாள் உனக்கு சமாதானமான ஒரு மனமகிழ்ச்சியான நாளாய் காணப்படும். வாசிக்கலாம் சங்கீதம் 119வது அதிகாரம் அவருடைய 147வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 119, 147 சங்கீதம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அதிகாலையில எழும்பி யாரெல்லாம் அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறீங்க? அதிகாலையில எழும்பி அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு வழிநடத்தப்படுகிறவர்கள் எத்தனை பேர்? அதிகாலையில எத்தனை பேர் தேவனுக்காய் காத்திருக்கிறோம்? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படி நம்ம காத்திருக்காவிட்டால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ அவனை எழுப்பாத, அவனை அப்படியே விட்டு, அவனா புத்தி தெளிந்து வரைக்கும் அவனை எழுப்பாத சிலரை நீண்ட கைத்துல விட்டுருவாரு. காலையில ஜெபம் கிடையாது, உணர்வற்றவர்களா ஏதோ ஒரு தேவைய ஏதோ தான் என்கிற ஒரு வாக்கை வாழ்ந்து கொண்டு தேவனை தேடுகிற இருதயம் இல்லாதவர்களாய், தேவனை நோக்கி பார்க்கிற மனதில்லாதவர்களாய், ஏதோ மாமிசத்துல பலத்துல வாழுகிற இன்னைக்கு அநேகர் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அதிகாலையில தேடாட்டி அவங்க என்ன காண மாட்டாங்க, அவங்களை அப்படியே விட்டு விடுன்னு சொல்ல. செப்பனியா 3:7 வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 7வது வசனம். உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து என் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். ஆண்டவர் சில நேரத்துல கடிந்து கொள்ளுவார், சில நேரத்துல நேசிப்பார். சில நேரத்துல நம்ம தவறு செய்யும் பொழுது, தப்பு செய்யும் பொழுது, அவரை விட்டு விலகி போகும் பொழுது, பிரசன்னத்தை விட்டு விலகி போகும் பொழுது, சில நேரத்தில் அவர் நம்மை சிக்ஷிப்பார், தண்டிப்பார். தவறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை உணர்த்துவார். அந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. வாசிக்கலாம் மீண்டும் ஒரு விஷயம். செப்பனியா 3:7. இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவருடைய வாசஸ்தலம் நிர்மூலமாக்கப்பட்டு கிடக்கு. இன்னைக்கு என்ன இல்ல? சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, சுகம் இல்ல, இன்னைக்கு விடுதலை இல்ல. இன்னைக்கு அந்நியர்களுடைய வாசஸ்தலத்தை போல வியாதியும் வியாகுலமும் நெருக்கமும் நிந்தையும் துன்பமும் பலவிதமான அவமானமும் பலவிதமான போராட்டமுமாய் இன்றைக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே வாழுகிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாமல் இருப்பதற்காக. வாசிக்கலாம் தொடர்ந்து.
நிர்மூலமாகாத படிப்பு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா? நீ கர்த்தருக்கு பயந்தா அதிகாலையில் அவரை நீ தேடுங்க. நீ கர்த்தரை நேசிக்க ஒரு மனுஷனாய் ஒரு குடும்பமாய் இருப்பாயனால் அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல காத்திருப்ப. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு பயந்து என் கடிந்து கொள்ளுதலை என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள். ஆண்டவர் பேசும் பொழுது இருதயத்தை கடினப்படுத்தாங்க. மனம் திரும்பு. ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு காண்பித்து கொடுப்பார். இந்த காரியத்துல தவறு விடுகிற, இந்த காரியத்துல என்ன துக்கப்படுத்துற, இது எனக்கு பிரியமில்லாது, இது எனக்கு அருவருப்பானது. தேவனாய கர்த்தர் அதிகாலையில உன்னோடு கூட பேசி உன்னை நடத்துவதற்கு, உன்னை சிக்ஷிப்பதற்கு, உன்னை கரத்தை பிடிச்சு அந்த நாளில முழுவதும் உன்னோடு கூட இருந்து அவரை நடத்துவதற்கு இன்றைக்கு நம்மளுக்கு எத்தனை பேர் இடம் கொடுக்கிறோம்? அவருடைய பிரசன்னத்துல எத்தனை பேருக்கு இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கிறோம்? நம்ம சோதித்து பார்ப்போம். ஆனா இவையெல்லாம் கிடையாது. நாம என்ன சொல்றோம்னா, இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதத்தினால், சமாதானத்தினால், சுகத்தினால், இந்த மாதத்துல எனக்கு நிறைவானது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் வந்து என் வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருக்கிறாரு, நான் தரித்திரன் இல்லை, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்துக்கு கேட்கிறதற்கு நீ அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுத்து அவருக்கு பயந்து நீ அதிகாலையில் அவரை தேடும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் மேன்மையும் உயர்வும் உன்னிடத்துல சூழ்ந்திருக்கும். இல்லாவிட்டால் நீ சொல்லிக்கிட்டே போவ, கர்த்தரனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது நானும் நீங்களும் வெட்கப்பட்டு போவதற்காய் காலங்கள் வரும். அதனாலே நாங்க ஒருவேளை இந்த தேவனை தேடாம ஏதோ ஒரு நினைவுகளோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? நீ ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பும் மட்டும் தேவன் உன்னை எழுப்ப மாட்டார். இன்றைக்கு நீ விரும்ப வேண்டியது என்ன தெரியுமா? அதிகாலையில தேவனை தேட விரும்பு, அதிகாலையில தேவ சமூகத்துல நிற்க விரும்பு, அதிகாலையில அவருடைய முகத்தை தேட விரும்பு, அதிகாலையில அவருடைய சத்தத்தை கேட்க காத்துரு. ஒருவேளை ஆரம்பத்துல உன் வாழ்க்கை இப்படி இருந்திருக்கலாம், இப்பொழுது மிகவும் தேவனை விட்டு தூரமாய் அவரை தேட மனதில்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? தேவனை விட்டு விலகி சுயத்துல மாமிசத்துல தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போய் தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறாரு, நான் என் கடிந்து கொள்வதற்கு நீ செவி கொடுத்து எனக்கு பயந்து என்னை நீ தேடும் பொழுது கர்த்தர் உன் வீட்டு வாசல்ல எந்த விதமான பிசாசுடைய கிரியைகளையோ அல்லது எந்த விதமான துன்மார்க்குடைய காரியத்தையோ உன்னால அதை அனுபவிக்க முடியாது. அதனாலே இந்த காலையில ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இது தேவ சமூகத்துல நானும் நீங்களும் எந்த அளவுக்கு நேரம் செலவழிக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கிறோம், எதுக்கெல்லாம் நம்ம நேரம் கொடுக்கிறோம்? போன்ல மணித்தியால பேசுறோம், டிவியில உட்கார்ந்து மணித்தியால கணக்குல பாக்குறோம், நண்பர்களோட எல்லா காரியத்துக்கும், சினிமா, இந்த மாதிரியான பீச், இந்த மாதிரியான எல்லா காரியத்துக்கும் நம்ம நேரம் கொடுக்கிறோம், எல்லா காரியத்துக்கும் நம்ம ஆயத்தப்படுகிறோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிற்பதற்கு, தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் அதை நாம பக்தியோட வைராக்கியத்தோட நாம தேடுகிறோம்? இன்றைக்கு நீ எழுந்து தேவனை நீ தேட வேண்டும் என்கிறதுல நாம இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை வைக்க வேண்டும். ஒருவேளை தேவனோடு கூட உறவில்லாம இருக்கிறியா? தேவ சமூகத்துல நீ காத்திருக்கிறது இல்ல, தேவ சத்தத்தை கேட்பதில்ல, நீ வேதத்தை வாசிக்கிறது இல்ல, வேதத்தை நீ தியானிக்கிறது இல்ல, வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை கிடையாது, ஏதோ பேருக்கு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு எழுப்பிட்டு நீ போறியா? தேவனுடைய கிருபையா இது வரைக்கும் காத்திருக்கிறான், தேவ கிருபையா இதுவரைக்கும் உன்னோடு கூட இருந்து நடத்தி இருக்கிறார். ஆனா ஒரு நாள் வந்து உண்டு, கர்த்தர் நீ எனக்கு பயப்படாததுனால அல்லது நீ என் மேல என் சத்தத்துக்கு செவி கொடுக்காதனால, என் கடிந்து கொள்வதில் ஏற்றுக்கொள்ளாததுனால ஒரு நாள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் கரம் அவர் உன் மேல வரும் என்றது ஆண்டவர் நிச்சயமா எழுதி வைத்திருக்கிறார். நம்ம வாசிக்கலாம், உபாகமம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 10:12. இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, பாருங்க, பயந்து வழிகளில நடந்து அவரிடத்துல அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடு, பாருங்க, முழு இருதயத்தோட. இன்னைக்கு சபைக்கு நம்ம முழு இருதயத்தோட நம்ம அமர்ந்திருக்கிறோமா? முழு இருதயத்தோட நம்ம ஆண்டவரை தேடுகிறோமா? அவர் மேல அன்பினால, பயத்தினால, பக்தியினால அவரை நம்ம தேடுகிறோமா? சிலர் வந்து எப்படி சபைக்கு வருவாங்கன்னா, போகாட்டி இருந்தாலும் போன் பண்ணி திட்டுவாரு. அல்லாட்டி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அங்க போய் இருக்காட்டி எங்களுக்கு என்னவோ மாதிரி, இது ஏதோ அந்த சம்பிரதாயத்துக்கு ஏதோ ஒரு சடங்காச்சாரத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறது இல்ல. தேவனுடைய சமூகத்துல முழு இருதயத்தோட
முழு உள்ளத்தோட முழு பலத்தோட அவர் மேல நீ அன்பு கூர்ந்து நீ அங்கே வந்து அமர வைத்து வாசிக்கலாம். தொடர்ந்து உன் முழு ஆத்மாவோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மையுண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் வேற எதை உன்னிடத்துல கேட்கிறாரு? ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ அவரை முழு இருதயத்தோட முழு உள்ளத்தோட முழு பலத்தோட ஆண்டவர் நீ தேடணும். ஆண்டவர் இதைத்தான் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறாரு. இதை விட்டு வேற எதை நான் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறேன்? ஆகையினால இந்த காலையில ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை பார்த்து சொல்றேன், எத்தனை பேர் தேவன் மேல நீங்க முழு இருதயத்தோட முழு உள்ளத்தோட முழு பலத்தோட நீங்க அவரை நீங்க சேவிக்கிறீங்கன்றத அவங்கள பார்த்து நான் கேட்கிற கேள்வி. வாசிக்கலாம். உபாகமம் 30வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 30:1-2. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு பாருங்க, ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தையும் அவர் தான் தர்றார், ஆசீர்வாதத்தையும் அவர் தான் தர்றார். ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டையும் நான் வச்சிருக்கிறேன். ரெண்டு நீ கீழ்படிச்சினா என்னுடைய ஆசீர்வாதம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதத்தையும் நூற்றுக்கணக்கான சாபத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல நின்று நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையில் வரும் பொழுது நீ யோசிச்சு பாரு, கர்த்தர் உன் மேல வச்சிருக்காரு. 2 காரியம் வச்சிருக்காராம். இன்னைக்கு ஆண்டவருடைய சாபம் உங்க மேல இருக்கா, ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கா? நீங்க ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளா, தேவனுடைய பிள்ளைகளா? அப்படின்னா ஆண்டவர் உங்களை நிறைய ஆசீர்வதித்திருப்பார். இங்க 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. சாபமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் வைக்கிற இந்த காரியங்கள் எல்லாமே உண்மையில் வரும் பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்ட எல்லா ஜாதிகளிலும் போலிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாய கர்த்தருக்கு ஏதுவாக திரும்பி ஆண்டவருடைய பக்கமாய் திரும்பி இன்று நான் உனக்கு கற்பித்துக் கொடுக்கிற எல்லாவற்றிலும் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், ஆண்டவர் சொன்னாரு, நீயும் உன் பிள்ளைகளும் தேவன் கொடுக்கிற அந்த தேவ சத்தத்தை கேட்டு அவருக்கு முன்பதாய் நம்ம உண்மையோடு உற்சவத்தோடு பக்தியோடு வைராக்கியத்தோடு முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை நம்ம சேவிக்கிறவர்களாய் அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்ம அவரை தேடுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான காரியத்துக்கும் பதில் கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆகையினால அதிகாலையில நம்ம தேட வேண்டும். வாசிக்கலாம். தொடர்ந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்னுடைய பிரதான கட்டளை. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த பிரதான கட்டளை என்னவா? இன்னைக்கு இந்த முதல் கட்டளையே நம்ம விட்டுருவோம். முதல் கட்டளையிலேயே நம்ம என்ன செய்யணும்? தவறு விடுகிறோம். பிரதான கட்டளை என்னவா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு கூறுவதுள்ள பரனிடத்திலே அன்பு கூர்வாயாக என்பது. இவைகளில் எல்லாம் பெரிதான கற்பனை வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு முன்பதாய் உங்களை நீங்க இன்னைக்கு சீர்தூக்கி பாருங்க, சோதிச்சு பாருங்க. நீங்க தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோட முழு உள்ளத்தோட முழு பலத்தோட இந்த வசனம் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. நீங்க இன்னைக்கு அவர் அன்பு கூறுறீங்களா? அல்லது ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவர்களா? கடமைக்கு ஏதோ நாம கடமைக்கு வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? சபையில ஒரு வாழ்க்கை, வீட்டுல ஒரு வாழ்க்கையா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறீங்களா? அவருடைய சத்தத்தை உண்மையாய் நீங்க கேட்கிறீங்களா? அவருக்கு பக்தியா வைராக்கியமா பயந்து உண்மை உள்ளவரை நாம் இன்னைக்கு வாழுகிறோமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம்முடைய பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கலாம், அதுல ஆராதனை இல்ல, துதி இல்ல,
பரிசுத்தம் இல்லாம பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, சுகந்த வாசனையாய் சுகந்த பலியாய் தேவனுக்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை அவருக்கு ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் அங்கே சுகந்த வாசனையில அவர் அந்த பிரசன்னத்துல நிற்க அவர் வாசம் பண்ண விரும்புகிற தேவன். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு பலிபீடம் ஒருவேளை இடிக்கப்பட்டு பலிபீடத்துல பலி செலுத்த முடியாதபடிக்கு பலிபீடம் தகர்க்கப்பட்டு அது அங்கே சுட்டெரிக்கப்பட்டிருக்குமானால் ஆண்டவருடைய பிரசன்னத்துல உங்களை சோதித்து பாருங்க. இந்த காலையில ஆண்டவர் உங்களுக்கு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், அதிகாலையில தேவ சமூகத்துல நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேச அவர் போதுமானவராக இருக்கிறார். சில நேரங்களில நம்ம நேரம் வச்சிருப்போம். ஒவ்வொரு நேரத்திலையும் நாம இந்த டைமுக்கு தான் எனக்கு நேரம் இருக்குது ஆண்டவரோட பேச, இந்த டைமை தான் எனக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி அவருடைய நேரத்துல நம்ம திருடிடுவோம். தசம பாகம் நம்ம நேரத்திலே ஆண்டவருக்கு கொடுப்போம். தசம பாகம் நம்ம நீங்க 10ல 1 நீங்க சபையில வந்து நீங்க என்வலப்ல எழுதி பெருசா நீங்க அப்படி தசமபாகம் போட்டுட்டு போயிட்டீங்களா? ஆண்டவர் அதை மட்டும் பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற இந்த காணிக்கை தசமபாகம் அவருக்கு தேவையே கிடையாது. வேதம் சொல்லுது, அவர் யார்? ஐஸ்வர்ய சம்பந்தர். அவரிடத்துல வெள்ளி பொண்ணும் உண்டு, அவரிடத்துல எல்லா ஆசீர்வாதம் இருக்கு. அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இது மாத்திரமல்ல, இதை கொடுத்தா சரி என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா 24 மணித்தியாலத்துல ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரம் 2 மணித்தியாலம் 40 நிமிஷம். ஒரு நாளைக்கு நீ கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும். 2 மணித்தியாலம் 40 நிமிஷம் தேவ சமூகத்துக்கு நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தேவ சமூகத்துக்கு நேரம் கொடுக்கணும்? நம்முடைய ஜெப நேரங்கள், தனிப்பட்ட ஜெப நேரங்கள் எவ்வளவு நேரமா இருக்கிறது? அதிகாலையில எத்தனை மணிக்கு எழும்புறோம்? ராத்திரிகள் எத்தனை மணிக்கு நம்ம தூங்குறோம்? தேவ சமூகத்துல நாம் செலவழிக்கிற நேரம் எவ்வளவு? வேதத்தை தியானிக்க, வசனத்தை தியானிக்க, தேவ சத்தத்தை நம்ம கேட்க. நான் உங்களை பார்த்து கேட்டா, உங்க 2 கண்ணுல எந்த கண்ணு உங்களுக்கு முக்கியம்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எந்த கண்ணு உங்களுக்கு முக்கியம்? 2 கண்ணுல 2 கண்ணு உங்களுக்கு முக்கியம். அத மாதிரிதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு வேத வாசிப்பும் ஜெபமும் ரொம்ப முக்கியம். நீங்க சாப்பிட்டுக்கிட்டே தண்ணி குடிக்காம இருப்பீங்களா? அல்ல தண்ணி குடிச்சுக்கிட்டே சாப்பிடாம இருப்பீங்களா? 2 நமக்கு தேவை. அந்த மாதிரி தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து நாம் வேதத்தை தியானிப்பதும் நம்ம ஜெபிப்பதும் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வேதத்துல வேத வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நாம அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது நாம தேவனோடு கூட பேசுகிறோம். ஆனா இன்னைக்கு என்னன்னா, நம்ம ஆண்டவர் பேசுறது நமக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரை பேசவே விட மாட்டோம். நம்ம உட்கார்ந்து இருந்தா மனுஷர்கள் அவர்கிட்ட பேசுவோம், அவருக்கு நம்ம கமாண்ட் பண்ணுவோம், கட்டளையிடுவோம். இந்த நான் போறேன், காலையில் எழுப்பிட்டேன், நான் போறேன், என் பிள்ளை போகுது, படிக்க போறாங்க, வேலைக்கு போறாங்க, ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக்கிறீங்க. உங்க வீட்டு நீங்க வச்ச வேலைக்கார மாதிரி அவருக்கு நீங்க எல்லா வேலையை கொடுத்துட்டு நீங்க அவர் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இருந்து வேதத்தை அப்படி திருப்பி, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என்னோட பேசுறீங்க, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே இப்படி வார்த்தையை கொண்டு என்ன நடத்துங்க, இன்னைக்கு பேசுற வார்த்தை என்ன? எப்பயாவது ஒரு நாள் அமர்ந்து இருந்து வசனத்தை வாசிச்சு தேவனோட நீங்க பேசிட்டு போன நேரங்கள் எத்தனை? காலையில் எழுப்புடைய 91ஆம் சங்கீதம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு சிலர் வந்து அவங்க வாழ்க்கையே 91ஆம் சங்கீதத்துல தான் இருக்கும். அதுக்கு வேற ஒரு பேரை வச்சுட்டாங்கன்னா பாதுகாப்பின் சங்கீதம். 91ஆம் சங்கீதத்தை குறிச்சு ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பா நாம் தியானிக்க போறோம். 91ஆம் சங்கீதத்துல இருக்கிற ரகசியங்கள் வந்து ஒரு பயங்கரமான ரகசியத்தை கத்துறதுக்குள்ள வச்சிருக்கிறார். நாம என்ன செய்யறோம்னா அதை நமக்கு சாதகம் ஆக்கிட்டோம். நான் போறேன், என்னை பாதுகாத்துக்கிறீங்க, எனக்கு வந்து தீங்கு என்ன தொடர்படி காத்துக்கிறீங்க. நம்ம இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு கட்டளையா, நம்ம இது ஜெபமா பண்றோமா கட்டளையா செய்யறோம்? அது ஆண்டவருக்கு அது பிரியமா? ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து இருந்து, ஆண்டவரே நான் இன்னைக்கு பிரயாணம், இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதம் நாளா இருக்கு, மனமகிழ்ச்சி நாள். ஆண்டவர் இன்னைக்கு நான் எங்க போகணும், யாரிடத்துல உட்கார்ந்து பேசணும், யாருக்கு இது குறித்து சொல்லணும், ஆண்டவர் இந்த பிரயாணம், இந்த காரியம், இதை நான் வாங்க போறேன், அல்லது இதை நான் நிக்க போறேன், அல்லது இந்த இடத்துக்கு நான் போறேன், இவரை சந்திக்க போறேன், இந்த இடத்துல இதை குறித்து நான் பேச போறேன். ஆண்டவரே இதை எல்லாவற்றிலையும் ஆண்டவரே உங்களுடைய வழிநடத்தல் எனக்கு வேண்டும். ஆண்டவரே உங்களுடைய தயவு எனக்கு வேண்டும். நீங்க என்னோடு கூட இருங்க. ஆண்டவரே நான் விழுந்து போதபடிக்கு, சாய்ந்து போதபடிக்கு உங்களுடைய வார்த்தையில் என்னை நடத்துங்க. தேவனுடைய மெல்லிய சத்தத்தை எப்பொழுது நான் கேட்கட்டும், என்னை உணர்த்துங்க. உங்களுடைய சத்தத்துல சித்தத்துல நடக்க எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஜபித்து அப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துறவங்க நம்ம இன்னைக்கு எத்தனை பேர்? நம்ம எல்லாம் ஒரு அவித்து விட்ட மாடுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றது கோவிக்காதீங்க. அது என்ன செய்யும்னா, அதை அவித்து விட்டுட்டா அது போய் மேய்ச்சிட்டு கரெக்டா அது வீடு தேடி வந்துடும். திரும்ப பிடிச்ச அதை வந்து பட்டியல கட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, காலையில் எழும்புனே அப்படியே அப்படி போவாங்க, அப்படியே ஊரெல்லாம் அப்படியே மேய்ச்சிட்டு அப்படியே தெரிஞ்சுட்டு வருவாங்க, அப்புறம் திரும்பி போவாங்க. அவங்க வாழ்க்கையில வந்து எந்த விதமான
ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை இருக்காது, வெற்றியான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை இருக்காது. அவங்க சமாதானத்தை தேடி போராடுவாங்க, ஆனா சமாதான காரணத்தை விட்டுட்டு சமாதானம் தேடி ஓடுறாங்க. யாரு சமாதானத்து தேவன். அவரோட நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும். அவரோட நீங்க நடப்பீங்களா இருந்தா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இதெல்லாம் நம்ம விட்டுட்டு ஆண்டவரே தேவையில்ல, ஆசீர்வாதம் மட்டும் தேவைன்னு சொல்லி நீ ஓடுனீங்கன்னா, ஆண்டோட ஆசீர்வதிக்கிற தேவன் நான் தான். என்ன மறந்துட்ட, என் கற்பனைகளை மறந்துட்ட, ஆனா நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? நம்ம விசுவாச வார்த்தைகளை பேசி ஆசீர்வாத வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்போம். இவைகள் எல்லாம் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற காரியங்கள் தான். அதுல ரெண்டு பகுதி உண்டு. நீ எப்படி இருந்தா நான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதையும் சொல்லணும். அப்பதான் அந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்க பாத்திரவனாய் மாறலாம். வேதம் சொல்லுகிறது, ஒரு இடத்துக்குள்ள நீங்க ஒரு வீட்டுக்கு நீங்க போகும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள போகும்பொழுது என்ன சொல்லணுமா? சமாதானம் சொல்லணுமா? ஏன்னா நீங்க போறீங்க சமாதான காரணரோட. அந்த வீட்டுக்குள்ள சமாதானக்காரர் இல்லாட்டி நீங்க போன உங்களோட அந்த சமாதானம் என்ன செஞ்சிருமா? என்ன பண்ணிடும்? திரும்பி போடும். அதனால நம்ம வீடுகள்ல தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம வாழவும், அவருடைய சத்தத்துல நம்ம கேட்டு அதனுடைய சித்தத்துல நடக்கவும், நம்மை நாம ஒப்பு கொடுத்து நம்ம வாழுகிற பொழுது எங்க வாழ்க்கையில எந்த குறைவும் காணப்படாது. ஆகையினால ஒவ்வொரு நாளும் தேவனுடைய புதிய கிருபை, அந்த புதிய பரிசுத்தம், புதிய தேவனுடைய தயவு, அவருடைய சத்தம், இதெல்லாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தின்படி நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம வாழுகிற பொழுது அதிகாலையில தேவன் எழுப்பி தேடி பாருங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மனமகிழ்ச்சிய, பெரிய சமாதானத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை உங்களால காண முடியும். நீங்க மற்றவருக்கு நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க, ஆண்டவர சமூகத்துல அதிகாலையில நான் தேடினேன், ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், கர்த்தருக்கு அந்த காரியத்துல ஜெயம் கொடுத்தாருன்னு சொல்லி வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை உங்களால வாழ முடியும். அதிகாலையில தேவனை தேடுக, கர்த்தர் உங்களையும் உங்கள் எல்லைகளையும் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். இந்த வசனத்தை கேட்கிற சகோதர சகோதரிய, உங்க வீடுகளில தேவ பிரசன்னத்தை நீங்க அப்படியே மகிமையின் பிரசன்னத்தை நீங்க வாஞ்சித்தவர்களை காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், எல்லைகள் பிரசன்னத்துல காக்கப்படும். கர்த்தருடைய மகிமை பிரசன்னத்தினால உங்களை மூடுவார். உங்களுடைய கரம் அவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். God bless you.